எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சமூகத்தில் சிம்மத்தின் நிலை என்ன? சொல்வாக்கால் வருமா செல்வாக்கு? தன்னம்பிக்கை மற்றும் பிறரை வழிநடத்தி செல்வதில் தனித்தன்மை கொண்ட சிம்மத்தின் சொல்வாக்கால் வருமா செல்வாக்கு? சிம்மத்தில் பிறப்படுத்த ஆண்கள் மற்றும் பெண்களின் கவர்ச்சியான ஆளுமை திறன் கண்டு அனைவரும் கவர்ந்து வியப்படைகிறார்கள். இவர்கள் தன்னுடைய சொல்வாக்கினால் சூழ்நிலையை தமக்கு சாதகமாக்கி சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் மன வலிமை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். பொது வாழ்வில் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாலும் தன்னுடைய சொல்வாக்கால் தொழில், குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெயர் மற்றும் புகழ் யாவும் தனக்கே உரியதாக்கிக் கொள்கிறார்கள். பிறருக்கு ஏற்படும் தேவையற்ற பிரச்சனை, அதாவது சமூக விரோதிகளால் பிறருக்கு ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளை தன்னுடைய கடும் சொல்வாக்கினால் தாக்கி ஓட விரட்டும் வாக்கு வன்மை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். தனியார் மற்றும் அரசாங்க பணிகளில் தான் பொறுப்பேற்கும் பதவிக்கு தன்னுடைய சொல்வாக்கால் வரும் புகழானது காலம் கடந்து மறையாமலேயே இருக்கிறது. இவர்கள் சொல்வாக்கானது தங்கள் கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தி மற்றவர்களையும் ஊக்குவித்து உற்சாகப்படுத்துகிறார்கள். இவர்களின் உணர்ச்சி வசப்படும் தன்மையால் கடும் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டாலும் தன்னுடைய அறிவு சார்ந்த சொல்வாக்கால் சிக்கல்களை தீர்க்கும் திறன் கொண்டவர்களாகவே இருப்பதால் இவர்களின் சொல்வாக்கால் பெரும் செல்வாக்கானது தன்னுடைய குடும்ப பெரியவர்கள் மற்றும் பெண்களின் வழியாக தான தர்மங்கள் மற்றும் ஆலய பணிகளில் ஈடுபடும் போது சமூகத்தில் மகா புகழுடன் வாழும் மிக மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடராதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.